வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சூப்பரான கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வைக்கிறது ஈஸி தான். இன்றைக்கி வைக்கிற குழம்பு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்லாம் அரைச்சாச்சுங்க. குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. 100 கிராம் நெத்திலி கருவாடை தலையை பிச்சுட்டு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு 3 தடவை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கருவாடை நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க ஒரு 3 நிமிஷம். கருவாடு நல்லா வணங்கிடுச்சுங்க. 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். கத்திரிக்காய் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில வணக்கிக்கலாங்க. இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மசாலா தூள் எல்லாத்தையும் கத்திரிக்காயோட நல்லா வணக்கிக்கலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம்.
புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு லிட்டு போட்டு மூடி காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருவாடு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கருவாடு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.